ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்பி காயின் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் 4 வகையான ₹1 நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் இருப்பது ₹1 நாணயம். தற்சமயம் புழக்கத்தில் இல்லாத நாணயம் என்றாலும் இதனுடைய மதிப்பு சற்று அதிகமாகத்தான் உள்ளது. இதில் உள்ள 4 வகையான நாணயங்களை தற்போது பார்ப்போம். 1989 வருடத்திற்கு கீழே 5 முகம் கொண்ட ஸ்டார் குறியீடு உள்ள நாணயம். இந்த நாணயம் எடை 6 கிராம். செம்பு நிக்கல் உலோகத்தால் செய்யப்பட்ட நாணயம். விட்டம் 26 மில்லிமீட்டர். இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் ₹1 முதல் ₹100 வரை விலை போகும். நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால், நாணயம் புத்தம்புதிதாக நல்ல நிலையில் எந்தவித தேய்மானமும் இல்லாமல் இருந்தால் ₹300 வரை விலை போகும். இந்த நாணயம் 1990 வருடத்திற்கு கீழே 5 முகம் கொண்ட ஸ்டார் குறியீடு உள்ள ஹைதராபாத் மின்ட் நாணயம். இந்த நாணயத்துடைய எடை 6 கிராம். செம்பு நிக்கல் உலோகத்தால் செய்யப்பட்ட நாணயம். 26 மில்லிமீட்டர் விட்டம். இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் ₹100 வரை விலை போகும். நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ₹300 வரை விலை போகும். இந்த நாணயம் 1990 வருடத்திற்கு கீழே புள்ளி குறியீடு உள்ளது மைடாமெண்ட் நாணயம். இந்த நாணயத்துடைய எடை 6 கிராம். விட்டம் 26 மில்லிமீட்டர். செம்பு நிக்கல் உலோகத்தால் செய்யப்பட்ட நாணயம். சாதாரண நிலையில் இருந்தால் ₹50 வரை விலை போகும். நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ₹150 வரை விலை போகும். இந்த நாணயம் 1987 வருடத்திற்கு கீழே புள்ளி குறியீடு உள்ளது மைடாமெண்ட் நாணயம். இதனுடைய எடை 6 கிராம். செம்பு நிக்கல் உலோகத்தால் செய்யப்பட்ட நாணயம். 26 மில்லிமீட்டர் விட்டம். இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் ₹50 வரை விலை போகும். நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ₹200 வரை விலை போகும். இதில் 4 வகையான ₹1 பழைய நாணயங்களை பார்த்தோம். இது போன்ற நாணயங்கள் சேகரிப்பாளர் வாங்கி வைத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் ரொம்ப பழமையான நாணயங்களுக்கு எப்பொழுதுமே மதிப்பு வருங்காலங்களில் உண்டு என்பதால் அவர்கள் இது போன்ற நாணயங்களை தன்வசம் வாங்கி வைத்துக் கொள்வார்கள். அல்லது காயின் ஆல்பம் தயாரிப்பதற்கும் வாங்கி வைத்துக் கொள்வார்கள். இது போன்ற நாணயம் உங்களிடம் உள்ளதா? அப்படி இருந்தால் எவ்வளவு விலை போகும் என்று தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டு கொண்டிருக்கின்றோம். தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.